இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பற்றி தான். பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான்ஸ். ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஎஸ்என்எல் மாறிக்கிட்டு இருக்கீங்க, பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை லைக் பண்ணுறீங்க. அதில் எப்படிலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம், நம்ம எப்படிலாம் காசு மிச்சம் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான கமிஷன்ஸ் வரக்கூடிய ரீசார்ஜ் அப்ளிகேஷன்ஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகேவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரீசார்ஜுக்குள்ளே போயிடலாம். ரீசார்ஜ் பிஎஸ்என்எல் பொறுத்தவரை ஒரு 3 டைப்பாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து நான் வந்து பிஎஸ்என்எல் தான் மெயின் சிம்மாக வச்சுருக்கேன் அப்படின்றவங்க நடுவில் இருக்கிற ஸ்பெஷல் டாரிஃப் வச்சுர பாருங்கள். 97 ரூபா பண்ணால் அன்லிமிட்டட் கால் 2 GB கீழே இருந்தே பாருங்கள். 2 GB பர் டே 15 நாளைக்கு வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அமௌண்ட்டு, ரெண்டாவது இருக்கிறது வந்து அது நெட்டாக அன்லிமிட்டட் காலான்னு வர்றது, மூணாவது இருக்கிறது வந்து டேஸ் எவ்வளோ நாள் வரும் அப்படின்றது. 97 ரூபாலேருந்து 599 ரூபா இருக்குது. 599 லாஸ் மேலே இருக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 3 GB தராங்க. மற்ற நெட்ஒர்க்ஸ்லாம் இப்போ வந்து எங்கேயோ இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். 3 GB தராங்க ப்ளஸ் அன்லிமிட்டட் கால். ஓகேங்களா சார்? இல்லை சார், நான் வந்து செகண்டரி சிம்மாக தான் வச்சுருக்கேன், எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே ரைட் சைடில் பாருங்கள், எக்கனாமிக் காம்போ வேலிடிட்டி வவுச்சர், அந்த பிளானை கொஞ்சம் பாருங்கள். 107 ரூபா போட்டிங்கன்னா போதும், 35 நாளைக்கு வேலிடிட்டி. ஃபஸ்ட்டு இந்த வேலிடிட்டினா என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. வேலிடிட்டினா அத்தனை நாள் வரையும் உங்கள் சிம் வந்து இன்கமிங் கால் போகிறோம் பிரச்சனை இல்லாமல். ஓகேங்களா? தான் 107 ரூபா போட்டிங்கன்னா 200 மினிட்ஸ், அதாவது 200 நிமிஷம் தருவாங்க. 35 நாள் அதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவசரத்துக்கு எக்கனாமிக்ஸ் பிளான் போடலாம். இல்லை நான் வந்து செகண்டரி சிம்மாக வச்சுருக்கேன், பட் வந்து நான் அதுவும் எப்போயாச்சும் கால் பண்ணுவேன், எப்போவுமே அதை நான் வந்து கண்டுக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ரீசார்ஜ் பிளான்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் டேர்ம் வேலிடிட்டி எக்ஸ்டென்ஷன் பிளான்ஸ், அதாவது முதல் ரோவில் ரெண்டாவது இருக்கிற பிளானை பாருங்கள். கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும், அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இருந்து பாருங்கள். 197 ரூபா போட்டிருக்கு அமௌண்ட்டு. ரெண்டாவது இருக்கிறது அன்லிமிட்டட் கால்ஸ் போட்டிருக்கு, 100 SMS பர் டே, 2 GB பர் டே. அது என்ன சார் ஃப்ரீ ஆன் 15 days ஃபஸ்ட்டு போட்டிருக்கு, ரெண்டாவது வந்து பிளான் வேலிடிட்டி 70 days போட்டிருக்கு தேர்ட் காலத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது 197 ரூபா போட்டிங்க அப்படின்னா உங்கள் சிம் வந்து 70 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலிடிட்டி தள்ளி போகும். அதாவது அந்த சிம்முக்கு வந்து சாகாமல் உயிர் கொடுத்து வச்சுருக்கோம். அதில் முதல் 15 நாளைக்கு மட்டும் 100 SMS 2 GB டேட்டாவும் தருவோம். அதுதான் அந்த கணக்கு. இந்த நீங்கள் பிளானை போட்டுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மாதம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணவே தேவையில்லை. அந்த மாதிரி 397 பண்ணிங்கன்னா 150 நாளுக்கும், 797 பண்ணால் 300 நாளைக்கும். 797 ரூபா பண்ணிட்டீங்கன்னா 300 நாளைக்கு அந்த சிம் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறேன் இல்லை எதையுமே பார்க்க வேண்டியது இருக்காது. 797 முதல் 60 நாளைக்கு நெட்டோட அன்லிமிட்டட் காலோட எஸ்எம்எஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? லாங் வேலிடிட்டி காம்போ பிளான்ஸ் அப்படின்னா, காம்போ பிளான்ஸ் அப்படின்னாவே நம்மளுடைய நெட்டு அன்லிமிட்டட் கால் இது ரெண்டும் சேர்த்து வரதான் காம்போ பிளான்ஸ். நான் பிஎஸ்என்எல் தான் சிம்மாக வச்சுருக்கேன். இப்போ லாங்காக போட்ட நம்ம வந்து நீண்ட நாளைக்கு போட்டால் நமக்கு காசு கம்மியாகும்னா அவங்க இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பிளான்ஸை பாருங்கள், லாங் வேலிடிட்டி காம்போ பிளான்ஸ். இதில் தாங்க ரொம்ப முக்கியமான ரீசார்ஜ் பிளான்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும், நான் ரீசார்ஜ் அப்ளிகேஷன் எனக்கு வேணும் நல்ல கமிஷன்ஸோட அப்படின்னு நினைக்கிறோம், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான அப்ளிகேஷன்ஸோட ஒரு நல்ல சப்போர்ட்டோட ஒரு நாங்கள் அப்ளிகேஷனை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இது தவிர்த்து மற்றதெல்லாம் ஏன் சார் சொல்லலைன்னா, மற்றதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஃபஸ்ட்லேயே வந்து மந்த்லி ரீசார்ஜ் பேக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் அதை வந்து யாருன்னா ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து எந்தளவு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அடுத்த ரீசார்ஜ் வரையும் வரும் சேம் டேட்டில் அப்படின்றாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த மாதம் 8ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் 8ஆம் தேதியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் இருக்கிற எஃப்ஆர்சி அப்படின்னா, நீங்கள் சிம் புதுசாக வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அதை போட முடியும். ஓகேங்களா? நோட்ஸ் அப்படின்றதுலாம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து கஸ்டமர் கேர் நம்பர்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக கஸ்டமர் கேர் கால் எடுப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் டவுட்டு கிளாரிஃபை பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்கள். பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்குது. அது இல்லைனாலும் பிஎஸ்என்எல் சிம்மாக வச்சுருக்கேன் சார் அப்படின்னா 1503 தான் பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேர் நம்பர். நம்ம மெயினாக பண்ணுற ரீசார்ஜ் பிளான்ஸை மட்டும் நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ஷோ பண்ணுறேன்.
மற்ற நெட்வொர்க்கு 299 1.5 GB தராங்க. பட் பிஎஸ்என்எல்லில் 3 GB ஒரு நாளைக்கு கொடுத்து 30 நாளைக்கு தராங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து நம்மளுடைய ஒர்த்தான மணியை நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் பிஎஸ்என்எல்லில். ஃபஸ்ட்டு 299 காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்த ரீசார்ஜ் பார்க்கலாம். மெயினாக நமக்கு எதுனா தேவைப்படுமோ அதை மட்டும் நான் வந்து தனியாக செப்பரேட்டாக கொண்டு வந்துருக்கேன். 299 அன்லிமிட்டட் கால், ஒரு நாளைக்கு 100 SMS ப்ளஸ் ஒரு நாளைக்கு 3 GB. ரெண்டாவது 147 30 நாள் வேலிடிட்டிங்க. மற்ற சிம்லாம் 200னா இவங்க 147 ரூபாவில் இருக்காங்க. அதுவும் 2 நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. 118 20 நாளைக்கு.